Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. இறைவனுடைய மாபெரும் வரலாறு இன்றைய தினம் மயிலாடுதுறை மாவட்டம் ஆசாத் கேர்ள்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலினுடைய வரலாற்று சிறப்புமிக்க நாட்களில் மிகவும் ஒரு சிறப்பான தருணத்தில் இன்றைய தினம் 2வது நாளாக இந்த அனைத்து ஆசிரியர் பெருந்தகைகளும் நிர்வாக கமிட்டியினரும் அதே போன்று மாணவ செல்வங்களும் மிக்க குதூகலத்தோடு புன்முறுவலோடு மிகுந்த சந்தோஷத்தோடு அமர்ந்துள்ளீர்கள். ஏன்னு சொன்னால் நேற்று ஒரு நாள் நிகழ்ச்சி, அடுத்ததான் இன்னைக்கு நிகழ்ச்சி அப்படிங்கிற போது ஏற்படக்கூடிய தொய்வை உங்கள் முகத்திலும் பார்க்க முடியவில்லை, நிர்வாகத்தினரின் முகத்திலும் பார்க்க முடியவில்லை, ஆசிரியர்கள் முகத்திலும் பார்க்க முடியவில்லை. ஏன்னு சொன்னால் அதை ருசிச்சு பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அழகான தருணத்திலே என்னையும் இறைவன் இந்த நிகழ்விலே ஒன்று சேர வைத்தான். உங்களுடைய பள்ளியினுடைய முதல்வர் அவர்களுடைய ஆண்டறிக்கையின் மூலமாக பல்வேறு செய்திகளை நாம் தெரிந்து கொண்டோம். அதாவது பொதுவாகவே ஸ்கூல்ஸ் அப்படின்னாலே ஸ்காலஸ்டிக் ஏரியாஸ் சொல்லக்கூடிய மாணவர்களுடைய மதிப்பெண்ணுக்கும் பாடத்திற்கும் போர்டில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அதாவது அரசு என்ன வகுத்திருக்கிறதோ அந்த பாடத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து மதிப்பெண்ணுடைய ஒரு மாணவர் சமூகத்தை உருவாக்குவார்கள். அதையும் தாண்டி நமது ஆசாத் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலினுடைய மாணவிகளை பார்க்கும்போது பல்வேறு திறமை வாய்ந்த மாணவர்களாக அவர்களை பல்வேறு இடங்களில் பல்வேறு வகையில் உருவாக்கி கொண்டிருப்பது மிக்க மகிழ்ச்சிகரமான விஷயம், பாராட்டத்தக்க விஷயம், வாழ்த்துக்குரிய விஷயம். ஏன்னு சொன்னால் உங்களுடைய முதல்வர் சொன்னாங்க, அவங்கள நாங்கள் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறோம், அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறோம், சயின்ஸுக்கான எக்ஸிபிஷன் நடத்துகிறோம், இன்னும் பல்வேறு திறமைகளை எங்கெங்கெல்லாம் மாணவர்களுக்கு கொடுக்க முடியுமோ, அதுவும் சொல்லப்போனால் திறமைகளை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் மாரல் ஸ்டடீஸ்னு சொல்லக்கூடிய நல்லொழுக்க கல்வியை நீங்கள் பயிற்சித்து கொண்டிருப்பது மிகுந்த பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இன்னைக்கு நாட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கு பின்னாடியும், அத்தனை கிரைம்ஸுக்கு பின்னாடியும், அத்தனை குற்றங்களுக்கு பின்னாடியும் 70% யார் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் காலர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய படித்த மக்கள் இருக்கிறார்கள். 12 வருஷம் ஸ்கூலில் படிக்கிறோம், 3 வருஷம் டிகிரியை படிக்கிறோம், அதுக்கப்புறம் தொடர்ந்து மேற்படிப்புகளை வருஷம் படிச்சுட்டே இருக்கிறோம். ஆனால் அத்தனை கிரைம்ஸுக்கு பின்னாடியும் யார் இருக்கிறா? இந்த படித்த மக்கள் இருக்கிறார்கள். அப்போ இந்த படிப்பு என்பது எதை கற்றுக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. அதனால தான் இவ்வளோ உத்வேகப்பட்டு இவ்வளோ விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணி மாணவர்களுக்கு நல்லொழுக்க கல்வியையும் சேர்த்துக்கொண்டு, குறிப்பாக இஸ்லாமிய குழந்தைகளுக்கு இஸ்லாமிக் ஸ்டடீஸையும் இதர குழந்தைகளுக்கு மாரல் ஸ்டடீஸையும் சேர்த்துக்கொண்டு ஆசாத் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இவ்வளோ பிரமாண்டமாக இவ்வளவு சிறப்பாக மிகுந்த ஒரு நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னால், குழந்தைகளுடைய வளர்ச்சி என்பதற்கு பின்னால் அவர்களுக்கு மிக முக்கிய அவசியமாக இருப்பது என்ன அப்படின்னா நல்லொழுக்கம் தான். நல்லொழுக்கம் இல்லாத கல்வி, பண்பாடு இல்லாத கல்வி குப்பையில் போயிடும். அன்னைக்கு குருகுல கல்வின்னு ஒன்று இருந்துச்சு, இப்போ இருக்கக்கூடிய போர்ட் ஸ்டடீஸ்லாம் கிடையாது. ஒரு குரு வீட்டில் ஆசிரியர்கிட்ட போய் உட்கார்ந்து படித்தாங்க. அந்த குருகுல கல்வியில் அவ்வளோ நல்லொழுக்கத்தையும் சேர்த்து போதித்தார்கள். இன்னைக்கு அது இல்லாமல் போனதனுடைய விளைவாகத்தான் ஒரு கட்டத்துக்கு மேலே பெற்றோர்களை பார்க்காத குழந்தைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். பெற்றோர்கள் அனாதையாக கைவிடப்பட்ட சூழலில் இருந்துட்டு இருக்காங்க. அத்தனை திருட்டுக்கு பின்னாடி, அத்தனை பிரச்சனைகளுக்கு பின்னாடி, சமூக சீர்களுக்கு பின்னாடி யார் இருந்துட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தான்னா படித்த மக்கள். அப்போ எது கொடுக்கப்படலை? பிஞ்சு உள்ளத்திலே அவர்களுக்கு நல்லொழுக்க கல்வி என்பது விதைக்கப்படாமலே அந்த மாணவர்கள் உருவாக்குவதனுடைய விளைவு. அன்றுக்கினிய பெற்றோர்களை நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க, உங்களுடைய குழந்தைகளை தண்ணியை போல உருவாக்குங்க. தண்ணியை போலன்னா தண்ணி எங்கெல்லாம் போகுதோ அதற்கேற்றார் போல் தன்னை என்ன பண்ணிக்கும்? இன்வால்வ் பண்ணிக்கும். தன்னை அதற்கேற்றார் போல் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய பண்பு. அதாவது குணத்தில் மாற்றிக்கிறது நான் சொல்ல வரல, பண்பாட்டில் மாற்றிக்கிறது, பழக்க வழக்கத்தில் மாற்றிக்கிறது. எனக்கான ஒரு பண்பாடு இருக்கும், பழக்க வழக்கம் இருக்கும், அது நான் போய் சேரக்கூடிய இடத்துல நான் இப்படித்தான் இருப்பேன்னு சொல்லாமல் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய பிள்ளைகளாக நம்மளுடைய பிள்ளைகளை நாம் அவசியம் வளர்க்கணும். நான் வளர்ந்த கஷ்டம் என் பிள்ளைக்கு தெரியவே கூடாது, அவனை ஒரு வார்த்தை நான் சொல்ல மாட்டேன், என் பிள்ளையை திட்டவே மாட்டேன் அப்படின்னு மட்டும் வளர்த்துற வேணாம். குழந்தைகளை கொஞ்சம் அவசியத்துக்கு கண்டிச்சும் வளர்த்தணும். குழந்தைகளை கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்காதனுடைய விளைவாகத்தான் சில நேரங்களில் வெளியே சொசைட்டியை மீட் பண்ணுறாங்க, வெளியே பணியிடங்களுக்கு போகிறாங்க, வெளியே கல்லூரிகளுக்கு போகிறாங்க, வெளியே படிப்பு விஷயமாக பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களில் போகிறாங்க. அங்கே வரக்கூடிய சின்ன இடர்பாடுகளை கூட, சின்ன சங்கடங்களை கூட சந்திக்க தெரியாத பிள்ளைகளை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். முழுக்க 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 அவர்களுக்கு நல்ல உணவை கொடுக்குறோம், நல்ல உடையை
சொல்லிக் கொடுக்குறோம், நிறைய சில சின்ன சின்ன சிரமங்களையும் சேர்த்தே கற்றுக் கொடுக்க பெற்றோர்களாகிய நாம் அவசியம் அவர்களை உருவாக்க வேண்டும். இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இந்த பள்ளியானது ஆசாத் கேர்ள்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலானது மயிலாடுதுறை மாவட்ட அளவில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவியை கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னது மிகப்பெரிய சந்தோஷமான செய்தியாக இருக்குது. நான் வர வழியில் வரதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி தான் அந்த செய்தியை கிடைக்கப்பெற்றேன். மிக சந்தோஷமாக இருக்கிறது. என்று சொன்னால் மாவட்ட அளவில் என்று சொன்னால் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு மத்தியில் மாணவிகளுக்கு மத்தியில் நம்மளுடைய குழந்தை யாராக உருவாகியிருக்கு, மாவட்ட அளவில் முதல் மாணவியாக உருவாகியிருக்கு. அவர்களுக்கு அவசியம் ஒரு கைத்தட்டல் எக்ஸ்ட்ராவே கொடுக்கலாம். இந்த படிப்பு என்பது, இந்த கல்வி என்பது மாணவ கண்மணிகளே கல்வி கடல் போல் இருக்குது, நிறைய இருக்குது. அப்போ அந்த கடல் போன்ற கல்வியில் ஒரு சிறிய லெவல் தான் நம்ம இப்போ உருவாக்கிட்டு இருக்கிறோம். இந்த சிறிய லெவலை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய கல்லூரி படிப்பாகட்டும், உங்களுடைய மேற்படிப்புகளாகட்டும், இது எல்லாத்துலேயும் உங்களால் அப்படியே பட்டை தீட்டப்பட்ட வைரம் போல மிளிர